ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் மெனு குழந்தைங்களோட ஸ்பெஷல் லஞ்ச் பாக்ஸ் மெனு என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பண்ணியிருந்தேன். நேற்று சண்டே இல்லையா, ஸோ மட்டன் குழம்பு வச்சுருந்தேன் முருங்கைக்காய் சேர்த்து. நேற்று யாரும் குழம்பு சாப்பிடாததுனால அதே குழம்பை வச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவரைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன். அந்த சாம்பார் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 3 பருப்பு சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஒரு கப்பில் 1 கப் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதுலேயே வந்து 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு இருக்கும் இல்லையா, அது எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் வந்து மசூர் தால் இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கிட்டேன். இந்த 3 பருப்பும் சேர்த்து சாம்பார் வச்சு இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் இதே மாதிரி சாம்பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா 3 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கரெக்டாக 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப வந்து மசியவும் இல்லை, ரொம்ப வேகாமையும் இல்லை. ஸோ பருப்பு இந்த 3 பருப்பு சேர்த்து இன்றைக்கி அவரைக்காய் சாம்பார் வச்சுருந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா எங்களோட லஞ்சுக்கு சூடாக சாதம் பண்ணியிருந்தேன். அது கூடவே வந்து அவரைக்காய் சாம்பார். நேற்று வந்து ஹெவி லஞ்ச் மெனு இல்லையா, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மைல்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது கூடவே தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். இது தண்ணி சேர்த்தாமல் ஆயில்லையே மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இது கூடவே கொஞ்சமாக தயிர் எப்படி ஊற்றணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேப்சிகம் ரைஸ் செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. கேப்சிகம் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் கார்னும் சேர்த்து பண்ணியிருந்தேன். சனா வந்து குடமிளகா சாப்பிட மாட்டா இல்லையா, ஸோ அவள் சாப்பிடணுங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கேப்சிகம் ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்கு வந்து கடுகு, சீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 தக்காளி. இது கூடவே தக்காளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மேஷி ஆக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக கறி மசாலா தூள் இல்லைனா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வேக வச்சுருந்த ஸ்வீட் கார்னும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குடமிளகாயை தண்ணி ஊற்றி வேக வைக்க வேணாம், லிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது லிட் போட்டு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு சாதத்தை சேர்த்து கிளறிக்கிட்டிங்கன்னா சூப்பரான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக குடமிளகா இந்த மாதிரி காயெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி ரைஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வாழைப்பழம் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு ஓவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.